The spring of force constant K is cut into length of 1:2:3. They connected in series. The new force constant is K dash. Then they connected to parallel. The force constant is K double dash. Find out the ratio of K dash to K double dash. ஒரே ஸ்ப்ரிங் இருந்துச்சு, லாங் ஸ்ப்ரிங், அதோடைய ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கேன்னு வச்சுக்கலாம், அதோடைய லெங்க் எல்னு வச்சுக்கலாம், சும்மா வச்சுக்கலாம், மொத்த லெங்க். இப்போ இந்த ஸ்ப்ரிங்க இதுல KLன்றது ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு K எக்ஸ் எல் போட்டா தப்பு இல்லை. எல்லாத்துக்கும் சீரீஸ்ல நீ கனெக்ட் பண்ணிட்டேனாலே ஃபோர்ஸ் இஸ் சேம். இப்ப தனித்தனியா உடைச்ச, ஒரு பார்ட்டா உடைச்ச, இன்னொரு பார்ட்டா உடைச்ச, இன்னொரு பார்ட்டா உடைச்ச, எல்லாத்துக்கும் ஃபோர்ஸ் சேம் தான். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் KL, ஃபர்ஸ்ட் கேஸ் என்னது? K into original length will be equal to, first case K1 L1, which is equal to K2 into L2 equal to K3 into L3. இப்போ நான் ஒரு ஸ்லைட் ஆல்ட்ரேஷன் இப்ப பண்ண போறேன். எத்தனை பார்ட்டா இங்க உடைச்சிருக்கண்டா? 1 + 2 + 3, மொத்தம் எத்தனை பார்ட்? 6 பார்ட்ஸ். இப்போ மொத்த ஒயரை ஒரு பார்ட், அதுக்கு பிறகு இப்போ ஒரு ஒயர் எப்படி எடுங்க, லாங் ஒயரை ஒரு சின்ன போர்ஷன், அடுத்தது இது டபுள் டேஷ் தட் ஆஃப் தட் போர்ஷன், இதே லெங்க், இது 2L, இது என்னவா இருந்திருக்கும்? 3L. ஆனா மொத்த லெங்க் ஒரிஜினல் லெங்க் L. நான் என்னன்னு வச்சுக்கிட்டேன்னா, எல்லாத்தையும் ஸ்மால் எல் ஸ்மால் எல் ஸ்மால் எல்னு வச்சுக்கிட்டேன். அப்ப இது வந்து L, இது வந்து 2L, இது வந்து 3L, மொத்தம் எத்தனை? 6L. அப்ப கேபிட்டல் Lன்றத 6L கொடுத்துடலாமா? கேபிட்டல் 6L. அப்போ இந்த ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு நான் ஆல்டர் பண்றேன் பாருங்க. K இன்டு Lக்கு பதிலா 6L போட்டுடலாமா? ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங் உடைய ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் K1, அதோடைய லெங்க் வந்து ஒரு லெங்க் தான் இருந்திருக்க முடியும், K எல்லா தானே இருந்திருக்க முடியும். L1 will be equal to L. அப்போ LL கேன்சல் ஆயிருமா? இப்போ K1 will be equal to 6K. 6K ஆயிடுச்சா? புரியுதான்னு பாரு. அப்போ ரெண்டாவது ஸ்ப்ரிங் எடு, ரெண்டாவது ஸ்ப்ரிங் K, L இருக்க இடத்துல நம்ம என்ன போட்டோம்? 6L equal to K2 into second spring உடைய length 2 times small l தானே, 2 times small l. அப்ப LL cancel, 6 cancel ஆகுது 3 ஆல. அப்ப clear K2 will be equal to 3K. that doubt இருந்தா K. third spring இது K6L equal to K3 into இதோட லெங்க் என்ன? தேர்ட் ஸ்ப்ரிங் 3L. அப்போ அதோடைய K3 எதுக்கு ஈக்குவல்? 2K ஆயிடுச்சா? Are you clear about this? இதுதான் when they connected in series K1 K, அதான் உடைச்ச பிறகு மொத்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் K இப்போ 3 பார்ட்டா உடைக்கிற, ஒரு பார்ட், இன்னொன்னு 2 பார்ட், இன்னொன்னு 3 லெங்க்தா இருக்கு. மொத்தத்தை கம்பைன் பண்ணேன்னா அந்த ஒரிஜினல் லெங்க் வந்துருச்சு. இப்போ K1 K2 K3, இப்போ K1 K2 K3 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ணோம்? இந்த K1 K2 K3 சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிட்டேன். இதான் முக்கியம். and it is connected to a load. இப்போ இதுடைய கம்பைன்ட் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் என்னவா இருந்திருக்கும்? சீரீஸ்ல கனெக்ட் பண்றப்போ 1/K dash, அதான் சொல்லியிருக்கான், சீரீஸ்ல கனெக்ட் பண்ண K dash will be equal to 1/K1 plus 1/K2
plus 1 by k. நீ ஆக்சுவலா இது போடவே தேவையில்லை. இந்த மூணையும் கனெக்ட் பண்ணா ஒரிஜினல் ஸ்ப்ரிங் தான் அது. ஒரிஜினல் ஸ்ப்ரிங் கூட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் என்ன? கே, வெறும் கே. ஒரிஜினல் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கே தானே. இதை கால்குலேட் பண்ணா கே தான் வரணும். போட்டு பாரு வருதானு. அப்போ k dash should be equal to k. அப்போ 1 by k dash will be equal to போடு. k1 எதுக்கு ஈக்குவல்? 6k plus 1 by 3k plus 1 by 2k. அப்போ 1 by k வெளியே எடுத்துரு. 1 by k வெளியே எடுத்தியா? இப்போ 1 by இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இதெல்லாம் 1 plus 1 by 6 plus 1 by 3 plus 1 by 2. 6 LCM வச்சுக்கலாமா? 1 இது 2 times, இது 3 times. என்ன வருது? 6 by 6 1. அப்ப என்ன புரிஞ்சுக்கிட்ட? 1 by k dash equal to 1 by k. அப்ப k dash is equal to k. இதை நீ இந்த ஸ்டெப் போடாமலே நேரா போட்டுடலாம். when அதே ஸ்ப்ரிங் தானே, உடச்சே எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிட்ட. அப்ப ஒரிஜினல் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கே தானே. இப்பதான் முக்கியம். இத பேரலா வைக்கிறேன். எல் 2l 3l பேரலா கனெக்ட் பண்ணா they connected parallel. what is the new spring constant? add பண்ண வேண்டியதான். சோ இப்ப நம்ம போட்டது எல்லாமே when they are in series. they are in series. அதான் இந்த டயக்ராம். அப்ப parallel போட்டேன்னா when they connected in parallel. சரியா? parallel போட்டேன்னா k will be, அதான் k double dash will be k1 plus k2 plus k3. மூணு ஆட் பண்ணு. k1 என்ன? 6k plus 3k plus 2k என்னாச்சு? 9 11k. அவன் கேட்டது என்ன? இதான் k double dash. அவன் கேட்டது கொஸ்டின்ல புக்ல k dash by k double dash when they connected in series அதோடைய ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் டு when they connected in parallel k divided by 11k. answer is 1 by 11. 1:11. answer is 1:11. ஃபாலோ பண்ணீங்களா? புரிஞ்சு போடு. இது parallel part. இது parallel. இது when they connected in series. இது எப்படி ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கிறோன்றதுக்கான ஸ்டெப். ஏன் சார் இப்படி எடுத்தீங்கன்னா when they are in series எல்லாத்துக்கும் ஃபோர்ஸ் கொடுத்தது சேம் தான். இங்க ஃபோர்ஸ் தான் நம்ம காமனா எடுக்கிறோம். கேஎல்ன்றது ஃபோர்ஸ். அப்போ மூணுக்கு கொடுத்த ஃபோர்ஸ் ஈக்குவல் தான் சீரீஸ்ல இருக்கிறோம். அதை வச்சுதான் நியூ ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். இது என்ன? வாட் இஸ் கே டேஷ் கண்டுபிடிச்சோம். சீரீஸ்ல அந்த மூணு பார்ட்டையும் கனெக்ட் பண்ணா அதோட எஃபெக்டிவ் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இஸ் கே. பேரலா கனெக்ட் பண்ணா 11k ரேஷியோ கேட். இது மாதிரி சம்ஸ நீ மைண்ட்ல கொண்டாந்து ஒர்க் அவுட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடணும். பிசிக்ஸ் மங்க படிக்கிற விஷயம் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடும்.